ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்தது. ஸோ அடுத்தடுத்த நாளில் சேம் டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பேட்டிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 70+ ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மினி கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ 111 115 சம்திங் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப்னால மேட்ச் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 91 for 9 அப்படின்னு விழுந்தது. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 25 ரன்ஸ் கிட்ட வந்தது. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சோட க்ரூஷியல் ரன்ஸு. ஸோ நம்ம யார் முக்கியமான பிளேயர் ஜிம்பாப்வேல அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அந்த பிளேயர் தான், அதாவது விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் மடண்டே. ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரூஷியல் ரன்ஸ் வந்து அடித்து கொடுத்துருந்தாரு. ஜிம்பாப்வே மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிக்கு, கிராண்ட் லீக் யார் பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக் யார் பிக் பண்ணலாம் சொல்லி தெளிவாக பார்க்கலாமாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சேம் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரேல வச்சு தான் நடக்குது. 7th ஜூலை ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைப் படி 4:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனல் டீம்ஸு கேப்டன்ஸ் சாய்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் சாய்ஸாக இருக்கட்டும், நிறைய கிரிக்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது நேற்று வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அதுபடி பார்க்கல ரொம்ப லோ ஸ்கோராக போயிருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான ரன்ஸ் வந்து வந்திருந்தது. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லோ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 150+ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிம்பாப்வே பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு 120 125 அந்த மாதிரி ரன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்க்கு தான் இந்த பிச் வந்து சாதகமாக இருந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. 180க்கு கீழே தான் 20 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 156 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் ஜிம்பாப்வே அடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்சஸில் 34 விக்கெட் பேஸ் போலர்ஸ்க்கும் 22 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு எந்த மாதிரி பிச்சு சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் 20 விக்கெட்ஸ். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு ஸ்லைட்லி பெட்டர் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 13 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்துட்டு 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச்சில் ரவி பிஷ்னாய் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். 34 விக்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடிய போலர் லைக் முகேஷ் குமார் அந்த மாதிரி போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட்ஸும், ஸோ ஸ்லோயர் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய போலர்ஸ்க்கு 17 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங்கு மட்டும் போடக்கூடிய போலர்ஸ்க்கு வெறும் 3 விக்கெட்ஸ் தான். லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் போலர்ஸ்க்கும் இனிஷியல் ஸ்விங்கு போல் பண்ணக்கூடிய போலர்ஸ்க்கும் பிச்சு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ ரிச்சர்ட் எங்கராவே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் உட்கார வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடன்ஸோட ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜிம்பாப்வே சைடு தெரிய வருது. ஒரு யங் யூனிட் அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 22 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் 8 பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக்கு, சைனா மேனுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல, ஆர்த்தடாக்ஸ்க்கு 4 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் 10 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் கரெக்டாக சொல்லியிருந்தோம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் பேட்டிங்கில் 25 ரன்ஸ் அடித்து சூப்பரான பாயிண்ட்ஸ் வந்து ஃபேண்டசியில் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் சிக்கந்தர் ரசாக் ஒரு 3 விக்கெட் கிடச்சிது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் மட்டுமே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து 6 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ரியான் பெனட் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் டீமை மேக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா சேம் கிரவுண்டு, ஸோ சேம் டைமிங்கில் அடுத்தடுத்த நாள் நடக்குது அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிச்சு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹெட் 9 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்தியா 6 முறையும், ஜிம்பாப்வே 3 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில். ஸோ நான் லைக்லி பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஜராத் டைட்டன்ஸோட பார்ட்னர்ஷிப் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பு நம்ம தமிழ்நாடு பிளேயர் கூட, ஸோ அந்த காம்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்க ஒரே ரீசன் காட்டி அபிஷேக் சர்மாவுக்கிட்ட போயிருக்காங்க. ஸோ ருத்ராஜ் ஆஸ் யூஷுவல் நம்பர் 3 தான் வரப்போகிறார். இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் ப்ளே பண்ணாலுமே ஸோ இந்தியாவை வந்துட்டு அவர் வந்து
வந்துட்டு கிட்டத்தட்ட T20 கிரிக்கெட்டில் இந்தியாவுக்காக அவர் ப்ளே பண்ணாலுமே விராட் கோலியோட இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அவரை வைப்பாங்களே தவிர ஓப்பனிங் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட ரிப்ளேஸ்மெண்ட் சுப்மன் கில். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட ஓப்பனராக இறங்குவார். ஒன் டவுன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கெய்க்வாட் இறங்க ரீசன் காண்டி நம்பர் 3 தான் இறங்க போகிறார் அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண விஷயம் தான். ஸோ ரியான் பராக், ரிங்கு சிங், துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், கலீல் அகமது, ஆவேஷ் கான், முகேஷ் குமார், லாஸ்ட்டாக ரவி பிஷ்னாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்தியன் டீமோட ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது, முகேஷ் குமார் வந்து போல் பண்ணுறாங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாயோடைய இம்பாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர் மட்டுமே மிடில் 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. மற்ற போலர்ஸால் தான் விக்கெட் எடுக்க முடியாமல் போயிட்டு. ஸோ அபிஷேக்கும் 2 ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 17 ரன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார் 8.5 எக்கனாமியில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 5 போலர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. பட் சுப்மன் கில் எந்த அளவுக்கு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா 3 ஓவருக்கு 28 ரன் கலீல் அகமது கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஓவர் வந்து கட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்ததில் ஒரு கேட்ச் ட்ராப் ரியான் பென்னெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான் நியூ பால்லே கேட்ச் ட்ராப் பண்ணுவார். அது பவுண்டரியாகவும் மாறும். ஸோ டெத்தில் நல்லா போடக்கூடிய போலர் கலீல் அகமது. ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் ஒரு மிச்சம் வச்சிட்டாரு. 3 ஓவர் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ முகேஷ் குமார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முகேஷ் குமார் டெத்தில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா செமையாக போல் பண்ணுவார், யாக்கர் நெயில் பண்ணுவார். ஸோ அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஓவர் போட்டு 18-16 ரன்னோ சம்திங் தான் கொடுத்துருக்காரு. அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ கேப்டன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. ஆப்போசிட் டீம் ரஸா குவாலிட்டியான மூவ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்ணியிருந்தார். ரியான் பென்னெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிரடிக்டபிளாக இருந்தது. அபிஷேக்கோட விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல கேப்டன்ஷிப்பில் சுப்மன் கில் டவுனில் தான் இருக்கார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணாலும் பார்க்கலாம். சுப்மன் கில் 84% குவாலிட்டியான பிளேயர். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். கிரெடிட் பண்ணி 31 லாஸ்ட் மேட்ச் அடிச்சிருந்தார். அக்ராஸோட போய் போல்ட் ஆகிட்டு போயிட்டார் ரசா பாலில். ஸோ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் இவர்கிட்ட வந்து ஒரு டீசென்ட்டான ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு நம்பிக்கையான பிக்காக இருக்கார். சேஸ் அப்படின்னா அசாம் பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபிஷேக் லாஸ்ட் மேட்ச் எத்தனை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருந்தாங்கன்னு போய் பாருங்கள். 80+% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்லி 12% பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் பவுலிங்கில் விக்கெட் எடுக்கல, பேட்டிங்கில் டக் அவுட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு போக மாட்டார். இப்போ லோ பர்சன்டேஜில் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்குக்கு ஒரு பெஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராது. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை போத் இன்னிங்ஸுமே உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் 75% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மகாராஷ்டிரா T20 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக இறங்கினார். 1-2 மேட்சஸ் அவரோட ஃபினிஷ் பண்ண முடியல. விக்கெட் கீப்பிங் பண்ணார், எல்லாமும் ட்ரை பண்ணார். ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. T20 இன்டர்நேஷனலில் அவரோட ஆவரேஜ் 35. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் எப்போவுமே கெய்க்வாட் வந்து சால்டாக ஆடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் கெய்க்வாட் ஓப்பனராக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடிருக்காரு. ஸோ ஒன் டவுனுங்கிறத விட ஓப்பனிங்கில் நல்லா ஆடிருக்காரு. பட் ஓப்பனிங் சான்ஸ் கிடைக்காது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெபுட்டன் ரியான் பராக். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 2 ரன் தான் அவுட் ஆயிருந்தார். நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ரொம்ப நம்பாதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெபு மேட்ச்சு கொஞ்சம் ப்ரெஷரில் தான் உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே ஜிஎல் ரொட்டேஷனில் ஃபஸ்ட் பேட்டிங் நான் மட்டும் அஷர் பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிங்கு. நம்மளை லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவும் ஏமாத்தின பிளேயர்னால் அது ரிங்கு தான். அது என்ன ஷார்ட்னே தெரில, எல்லாரும் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரிங்கு இறக்கி விட்டாங்க. ரிங்கு எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ இருக்குது. ஸோ அவரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி அவுட் ஆனது எனக்கு ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்செட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை அவர் கேகேஆர்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னே தெரில, ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மேட்ச் வந்து சேஸில் நீங்கள் ஒரு நல்ல பிக்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரேராக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 4 டீமில் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், 6 டீமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுவீங்க. அந்த மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துருவ் ஜுரல். ஸோ துருவ் ஜுரலா ஜிதேஷ் சர்மாவா விக்கெட் கீப்பர்ஸ்லனா என்னை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷுக்கு தான் இவங்க முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா வந்து துருவ் ஜுரல்கிட்ட போகிறாங்க. ஸோ துருவ் ஜுரல் டெஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டோடு போகிறது, விருதிமான் சகா ரிப்ளேஸ்மெண்ட்டு டெஸ்ட்டில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மெட்னா ஜிதேஷ் தான். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸோட வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு, இந்தியாவுக்காக நல்ல நல்ல நாக்ஸ் வந்து ஆடி இருக்காரு. ஸோ ஜிதேஷ்கிட்ட போவாங்க அப்படிங்கிறத நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு துருவ் ஜுரல் ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவர் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, ஏன்னா கிரவுண்ட் ரொம்ப பெருசு. ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 80+ மீட்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பவுண்டரிஸ் லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு. இவர் வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் கூட கம்பேர் பண்ணல, நல்லா ஹார்டு ஹிட்டிங் ஆடுவார். நல்லா மெரிட் ஆஃப் தி பால் வந்து பாலை வந்து லைனுக்கு வெளியே அடிப்பார். ஸோ அது இந்த பிச்சில் நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்.
வெலிங்டன் மசகட்ஸா. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் 14%. ஸோ அன்பிரடிக்டபிளாக இருக்குங்க. 27% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 27 ரன்ஸு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பார்த்திங்க அப்படின்னா வெறும் 27% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். மீண்டும் ஒரு 2 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்ட வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ T20 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்த T20 டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் எல்லாம் சேர்த்து 100வது விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் தான் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர் நம்ம தமிழ் பையனும் கூட. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருப்பார். ஸோ ரவி பிஷ்ணா 78% மீண்டும் சிபிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே நம்பரும் T20 போலராக மீண்டும் வருவார் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஐசிசியோட நம்பரும் T20 போலராக ஒரு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணி சிபிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஆவேஷ் கான் 64%. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு சின்ன கேமியோ. அது அந்த ஷாட்டு தேவையே இல்லை. அந்த ஃபுல் டாஸ் பால் அது எதுக்கு அந்த ஷாட்டு மிட் ஆஃபை கிளியர் பண்ண பார்த்தாருன்னே தெரில. ஸோ அவுட் ஆகிட்டு போயிட்டார். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்கன்னா மேட்ச் வந்து எடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆகி ப்ரெஷரில் போட்டு போயிட்டார் மேட்சை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே செகண்ட் போலிங் அப்படின்னா ஆவேஷ் கான்ட்ட ஒரு சிவிசி, ஃபர்ஸ்ட் போலிங்னா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகேஷ் குமார் 37%, 5.30 எக்கனாமியில் லாஸ்ட் மேட்ச் வந்து போல் பண்ணியிருந்தார். ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். முக்கியமான விக்கெட்டு இனிஷியலாக இன்னசென்ட் கையாவை. ஸோ இன்சைட் போல்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிங்க, மறுமணி இருக்கிற மாதிரி காமிக்குது ப்ரோ அப்படின்னு. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்லேயுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு மாதவரே நேமில் பார்த்திங்க அப்படின்னா மறுமணி அப்படின்னு சொல்லி பிளேயர் உள்ளே இறக்குனாங்க. ஸோ மாதவரே ஃபஸ்ட் பவுண்டரி அடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அதை சேஞ்சே பண்ணாங்க. ஸோ சின்ன லிட்டில் கன்ஃபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம். ரீசன்ட் ஃபார்மும் முகேஷ் குமாருக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங்கில் முகேஷ்ட சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கலீல் அகமது 29% பிக் பண்ணியிருக்காங்க. எக்கனாமி 9.30 அப்படிங்கிற மாதிரி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த வெனியூலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் பேஸ்க்கு பெருசாக இந்த பிச்சில் சப்போர்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பவுலிங்கில் இவர் நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் இந்தியா டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் சுப்மன் கில்லை பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிறேன். அபிஷேக் சர்மா, ஸோ ரியான் பராகா, ரிங்கு சிங்கா, ருத்ராஜ் கெய்க்வாட்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் நான் போவேன். ஸோ ரிங்கு சிங் அப்படிங்கமா நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிங்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸு. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸில் அபிஷேக் சர்மா மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். பவுலர்ஸில் கண்டிப்பாக என் டீமில் வாஷிங்டன் சுந்தர் இருப்பார். ஸோ ரவி பிஷ்ணா இந்த 2 பவுலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா என்னோட டீமில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக முகேஷை நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் மஸ்ட்டாக ட்ரீம் டீமில் வரதான் போகிறாங்க. ஸோ அதிக சான்ஸ் இதில் ஆவேஷ்க்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது ஜிம்பாப்வே. ஸோ வெஸ்லே மாதவரே, ஸோ இன்னசென்ட் கையாக ஓப்பன் பண்ணுறாங்க. பிரைன் பென்னட்டு, சிக்கந்தர் ரஸா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைர்ஸு. ஸோ கேம்ப் லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ மடண்டே, மசகட்ஸா, லுக்ஜாங்வேட், சட்டாரா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிளஸிங் முசரபானி. ஸோ சட்டாராவோட குரூஷியலான அந்த ஒரு 4 ஓவர் ஸ்பெல்லு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக இருந்தது. 3 விக்கெட் முக்கியமான விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்த ரஸா தான் எல்லாருக்கும் தெரிய வருவாங்க. எல்பிடபிள்யூ போல்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஸா தான் நிறைய பேருக்கு தெரிய வருவாங்க. ஸோ ரஸா எடுத்த 3 விக்கெட்டில் 2 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 1 பிஷ்னா, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமாரை போல்டு எடுத்தார். பட் சட்டாரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே குவாலிட்டியான விக்கெட். லாஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போல் பண்ணி ரிங்கு சிங்கோட விக்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்ரூஷியல் விக்கெட்ஸ்லாம் சட்டாரா தான் எடுத்து கொடுத்தாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் இந்த டீமில் சட்டாரா தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இருக்கார். ஸோ நியூ பால் பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் முசரபானி, சட்டாரா அந்த 2 பவுலர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பென்னெட்டு, மசகட்ஸா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அது அன்பிரடிக்டபிளாக இருந்தது. கிளிக்கும் ஆச்சு. மிடோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மசகட்ஸா, ஸோ சிக்கந்தர் ரஸா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி யாருக்கும் போலிங் ட்ரை பண்ண மாட்டாங்க. மாதவரே ஆஃப் பிரேக் போல் பண்ணுவார், ட்ரை பண்ண மாட்டாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் முசரபானி, சட்டாரா, லுக்ஜாங்வே அப்பப்போ வருவார். ஸோ கீப்பர் அப் டு விட்டுட்டு 2-3 பால் போடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் எப்படி துருஜுரல் விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் போலிங்லேயே நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பற்றி கீழே டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாதவரி. ஸோ 32% பார்த்திங்க அப்படின்னா மாதவரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 20 ரன் ஆன் T20 ஆவரேஜ். மொத்தமாகவே 61 T20ல் ஆடிருக்காரு. 20 ரன் அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹெட்டுகட்டில் 21, வெனியூவில் 25 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இனிஷியலாக நல்ல ஸ்டார்ட் கிடைக்கிது இவருக்கு. ஸோ பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டேங்காரு. பட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இந்தியன் பிளேயர்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஆடுறாரு. ஒரு ஜிஎல் பிக்காக இருப்பார். 32% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு நம்பிக்கையான பிக்காக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் இயருக்கு முதுனே நினைக்கிறேன் சம்திங் ஆஸ்திரேலியா கிரவுண்ட்லேயே போய் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 1 டேயில் ஒரு குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 80 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார்.
ஸோ நெக்ஸ்ட்டு இன்னசென்ட் கையா லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்டு இன்சைட் போல்டு ஸ்லோ ஸ்டெடி பேட்டர் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஒரு ரன் பால் அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்தியன் பேசர்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரியான் பென்னட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேட்டிங்கில் இந்த டீமில் 32% ஒர்த்து பிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 38% இன்க்ரீஸ் ஆயிருக்காரு. ஸோ மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கேட்ச் ட்ராப் வந்து இவருக்கு ஆச்சு. ஆவேஷ் கான் விட்டுருந்தார் கலில் பாலில். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஜிஎலுக்கு அஸ் அ பிளேயர் அவர் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங்கும் போல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சிக்கந்தர் ரசா 92% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டுகட்டில் 94 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் தான் அவர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பெருசாக விக்கெட்டே எடுத்தார். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ். இந்த ஹராரே கிரவுண்டில் கிங் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ரசா தான். ஸ்மால் லீக் ஒரு பெஸ்ட்டான சிவிசியாக இருப்பார். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க ஜிம்பாவே அப்படின்னா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் போலிங் பண்ணால் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மையர்ஸை பொறுத்த வரைக்கும் 2% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் ஒரு மேட்ச் ஆடி 23 ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் வந்து ஷோ பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். மிடில் கொஞ்சம் டீசெண்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ரசா கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு வாஷிங்டன் சுந்தரம் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 11th ஓவர் சம்திங் நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் போல் பண்ண வந்திருந்தார். ஸோ இனிஷியலாகவே வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜொனாதன் கேம்பல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆகுது. மிக்ஸ்அப் பெரிய மிக்ஸ்அப் ஆச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ரேராக பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணலாம். கன்சிஸ்டன்சியான பிளேயர். ஸோ ரீசெண்டாக ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டபுள் டிஜிட்டில் நிறைய ஆடக்கூடிய பிளேயர், ரொட்டேட் பண்ணியும் ஆடுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக மாடர்ன் டே 26% மீண்டும் உங்கள் டீமில் நீங்கள் பிக் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனு மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே முசரபானி 76% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ருத்ராஜ் கேக்வாடோட விக்கெட்டை குவாலிட்டியான பாலில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து தூக்கியிருந்தார். ஸோ ஒரு முக்கியமான பேஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த பர்டிகுலர் விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. அஸ் அ பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட் பவுலிங் வந்து முசரபானிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் டெண்டே சட்டாரா 47%. லாஸ்ட் மேட்ச்சில் கம்மியான பர்சன்டேஜ் தான் இருந்தார். 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் ஹெட்டுகட்லையும். வெனியூவில் 13 மேட்ச் ஆடி 15 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் எப்போவுமே நல்லா போல் பண்ணுவார். பட் ஃபஸ்ட் பவுலிங்லையும் இவர் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான விக்கெட்ஸ் வந்து டெத்தில் எடுத்து நான் பார்த்துருக்கேன். ஸோ கிரவுண்ட் ரொம்ப பெருசு. இவர் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்லோயரன்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி போடுறாரு. அடுத்தது லோக் ஜாங்வே. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச்க்கு 27 விக்கெட்டு. ஹெட்டுகட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு. ஸோ ஷூ எடுத்து காதில் வச்சு செலிப்ரேஷன்லாம் லாஸ்ட் மேட்ச் வந்து பண்ணியிருந்தார் துருஜுவல் விக்கெட்டுக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்த அளவுக்கு இவர் ஆடுறாங்க அப்படின்ட்டு. ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். கேமியோ ஆடுவார். ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 25 ரன் அப்படின்னு சொல்லி ஒரு கேமியோ ஆடுவார். பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃபான பிக்காக தெரிய வர்றாரு. ஃபஸ்ட் பவுலிங் ரேராக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெலிங்டன் மசகட்ஸா 6% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கார்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பவர் பிளேயில் ரன்னை விடாமல் அந்த பர்டிகுலர் பேஸை பிடிச்சி வச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மசகட்ஸா தான். 3 ஓவர் போல் பண்ணி 14 ரன் ஒரு விக்கெட் ஆவேஷ் கானோட விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஆர்விசி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மென்ஷன் பண்ணுவேன். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்காக சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே. இப்போ ஜிம்பாப்வேயோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா மாதவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனில். ஸோ பென்னட்டு சிக்கந்தர் ரசா ஸோ நல்ல பிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மடண்டே, வெலிங்டன் மசகட்ஸா, டெண்டே சட்டாரா, முசரபானி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பவுலர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஜொனத்தன் கேம்பலை நீங்கள் ரிஸ்கி பிக்காக பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே. இப்போ கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆஸ் யூஸ்வல் ரசா, கில், அபிஷேக் சர்மான்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ரசா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கில் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், கேக்வாடு, ஆவேஷ் கான். ஸோ இந்த இன்னிங்ஸ் வைஸாக நான் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு எப்போ கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. விஷ்னாய் போத் இன்னிங்ஸுமே வாஷிங்டன் சுந்தர் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேக்வாட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவேஷ் கான் செகண்ட் பவுலிங் பண்ணால் சிவிசி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 to 100% ஒரு 6 பிளேஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 4 பிளேஸ் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னோட ஆப்ஷனில் கண்டிப்பாக சிக்கந்தர் ரசா வந்து இருப்பார் டபுள் ஆப்ஷன் பிளேயர். வாஷிங்டன் சுந்தர், பிஷ்னாய் இந்த 3 பவுலர்ஸ் 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஸ்லாட்டை கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு 4வது ஆப்ஷன் பவுலர்ஸில் வேணும் அப்படின்னா ஆவேஷ்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் சுப்மன் கில் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எனி ஒன் இது இந்த 2 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா எனி ஒன் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பென்னட் கொஞ்சம் ரிஸ்கி தான், ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு 50 to 75% ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மடண்டே, அபிஷேக் சர்மா, அடுத்து முசரபானி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகேஷ்குமார், சட்டாரா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் முக்கியமான பிளேயர்ஸ்னால் ஃபஸ்ட்டு முகேஷ்குமார், 2வது சட்டாரா, 3வது மடண்டே. இந்த 3 பிளேயர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். 4வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மான்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 28 to 49% துருவ் ஜுரல், மாதவரே அப்படின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் மாதவரே பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, ட்ரம்ப் கார்டு பிக்கு இந்தியாவில் பராக், ரிங்கு, அடுத்து கலில் அகமது. ஜிம்பாபேல மயர்ஸு, ஜாங்வே, கையா, கேம்பல் அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜிம்பாபேல பார்த்துடலாம். ஜிம்பாபே பொறுத்த வரைக்கும் ஜாங்வே டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ கேம்பல் நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங்கு, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கலில் அகமது. 2 பிளேயர்ஸுமே முக்கியமான பிக்கு. அதை விட முக்கியம் ரியான் பராக். ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் ஒரு டீசெண்டான பிக்காக இருப்பார். ரிங்கு சிங் சேசிங்கில் கொஞ்சம் அதிக நம்பிக்கை கொடுங்க. கலில் அகமதுக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிக நம்பிக்கை கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் மடண்டே மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஸா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெனட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் முசரபானி, பிஷ்னாய், ஆவேஷ், அடுத்து முகேஷ்குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில், வைஸ் கேப்டன் சிக்கந்தர் ரஸா அப்படிங்கிற மாதிரி சேஃபாக தான் போயிருக்கோம். ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஸ்மால் லீக் பெஸ்ட் டீம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் போத் இன்னிங்ஸுமே. ஸோ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கோ. லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.